இந்த நல்ல ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் நடுவில் கடந்து வந்தது கர்த்தருடைய கிருபை. உங்கள் எல்லாருடைய முகங்களை பார்ப்பது மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆவி உயிர்த்தது. அதாக நாம் பார்க்க போகிறது. கொஞ்சம் ஆழமாக பேசுவேன். தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் எழுதி கொள்ளணும். தயவு செஞ்சு. ஏன் தயவு செஞ்சு எழுதி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டாக ஒரு செய்திகளை எடுத்துகிட்டு வர்றது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேவ ஜனங்களோடு தேவன் பேசணும். வருகிற எல்லாரோடும் தேவன் பேசணும். இங்கே இருக்கிற சிலரெல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் முகங்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன போராட்டத்தோடு போராடுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். அது தெரிந்த ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்மோடு பேச முடியும். அப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ எழுது. நான் முதல்ல இந்த பைபிளில் நடந்திருக்கிற ஆண்டவர் சில மனிதர்களுக்கு கொடுத்த எதிர்பாராத சில அனுபவங்கள், இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எதிர்பாராமல் நிகழ்ந்த சில நிகழ்வுகள்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்லுவேன். முதல்ல அந்த 5 காரியத்தை சொன்ன பிறகு யாக்கோபு யார், யாக்கோபு யார் என்பதற்கு ஒரு 7 காரியங்களை சொல்லுவேன். அதை சொன்ன பிறகு ஆவி செத்துப்போவது எதனால், இந்த காரியங்களை நம்ம செஞ்சால் ஆவி செத்து போகும் அப்படிங்கிறதற்கு கொஞ்சம் காரியங்களை சொல்லிட்டு, ஆவி செத்து போனதின் அடையாளங்கள், ஆவி உயிரடைந்ததின் அடையாளங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு நாம் ஜெபிப்போம். பைபிளில் இந்த ஆவி உயிர்த்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஆவியில் செத்து கிடந்திருக்காங்க. நான் வாசிக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. என்னன்னு கேட்டால் 40 ஆண்டுகள், அதாவது 91 வயசில் இருந்து 130 வயசு வரை, 91 வயசுல இருந்து 130 வயசு வரை, ஒரு வாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்துருந்தேன், ஒரு மாதம் செத்து போயிருந்தேன் அப்படிங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆயுசு. 40 ஆண்டுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிருந்திருக்கிறான். அப்போ கண்டிப்பாக நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது. கண்டிப்பாக நம்ம தியானிச்சாகணும். ஆவியில் வளரணும், ஜபத்தில் வளரணும், தேவனை நெருங்கணும், தேவ பிரசன்னத்தை இன்னும் அனுபவிக்கணும். அப்படிங்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாக தேவையான செய்தியாக இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்க முடியாமல் கடந்து போன 5 சூழ்நிலைகள் பைபிளில் இருந்து. 1, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவ்வளோ போதும், அவ்வளோ. அந்த முதல் 2 லைன் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் இப்போ இந்த அவன் நித்திரை அடைந்தான்னு வாசிக்கும்போது எனக்கெல்லாம் என்ன தோணு தெரியுமா? அவன் செத்தான். இந்த பைபிளில் நித்திரை அடைந்தான் அப்படிங்கிற வார்த்தை என்னத்துக்கு தான் சொல்லியிருக்கு? செத்து போகிறதுக்கான்னு சொல்லியிருக்கு. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் செத்தான். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு அழகான எபிரேய வார்த்தை சொல்லியிருக்கு.
உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னி பிள்ளை பிறக்கிறவங்க போடலாம், கண்டிப்பாக போடலாம். அர்த்தத்தை அறிஞ்சிட்டு போடணும். யாஷன், YASHEN, யாஷன். தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், ஆதாம் நித்திரை அடைந்தான். அந்த நான் சொன்னேன் இல்லையா, யாஷன் என்கிற எபிரேய வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தைக்கு 6 அர்த்தங்கள் உண்டு. 1, டைடு. டைடு என்னானாய்? மரித்து போனான். 2, பாழான பொருளானான். பாழாச்சுன்னு சொல்லுன்னு இல்லையா, பாழான பொருளானான், பால் ஜன்மமாய். 3, கல்லை போல மாறினான். He became like a stone. நாபால கர்த்தர் அடிச்சு 10 நாள் நாபால் கல்லு மாதிரி கிடந்தான் இல்லையா, அது மாதிரி ஒரு நிலைமையாக்கும் ஆதாமுக்கு உண்டானது. அவன் கல்லு மாதிரி ஆனான். 4, நெடுநாள் செயல்பட முடியாத நிலையில் இருந்தான். 5, அசைவற்றவனானான். 6, உணர்விழந்தான். அதுக்கு சரியான ஒரு வார்த்தை ஆதியாமம் 19:30 சொல்லியிருக்கு, நீங்க வாசிக்க வேண்டாம். லோத்து உணராதிருந்தான். அப்போ சில நேரம் நல்ல ஆவிக்குரிய ஆராதனை நடக்கும்போ இந்த 6 வகையான ஆட்களை நமக்கு சபைக்குள்ளே பார்க்க முடியும். சில ஆட்கள் அப்படியே அந்த சவருக்க பக்கம்தான் வருவணும். சவருக்க பக்கம் அவங்க ரெகுலர் அட்டன்ஸு சவருக்க பக்கம். ஏன்னா வந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் லைட்டாக ஒரு சைடு ஸ்டாண்டு போடுவணும். என்ன அர்த்தமாவே சொன்ன உடனே பாடிக்கு ஒரு குலுக்கம், இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சுட்டோன்னு. சில ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ அல்லையிலேயே சொல்லுங்கள், மைக்கு வாலியத்தை கூட்டி வைங்க, இடி வெட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களுக்கு அசைவு உணர்வு இருக்காது. நம்மளை சொல்லலை, வேற ஆட்களை சொன்ன, நமக்கு அடுத்து பின்னால் தான் வரும். இப்போ ஆதாம் கிடக்கிற நிலைமையை பார்த்துட்டு உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊழியத்தை கதை முடிஞ்சு, அந்த ஊழியத்தை கதை முடிஞ்சு, அந்த குடும்பத்தை கதை முடிஞ்சு, அந்த பிள்ளை அந்த பிள்ளை இனி பிழைக்காது. துன்மார்க்கம் பார்த்துட்டு அப்படி சொல்லுவான், அப்படி கிடையாது. நீதிமான் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவான். கல்லு போல ஒருத்தன் கிடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அது இன்னும் எழும்பாது, அந்த வீட்டை கதை முடிஞ்சு போச்சு, ஐயோ அந்த குடும்பத்துக்கு இல்லாத கடன் இல்லை, அவங்க இனி மேலே வாரது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்றேன், நித்திரை வர பண்ணினது கர்த்தரா இருந்தா கர்த்தரே உன்னை தட்டி எழுப்புகிறார். நல்லா உன்னை கை தட்டணும், நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறந்து இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நித்திரை வர பண்ணினது கர்த்தரா இருந்தா, அயர்ந்த நித்திரை வர பண்ணது கர்த்தரா இருந்தா, கர்த்தர் உன் கண்ணை திறக்க போறாரு. கண்ணை திறக்கும்போ நீ இன்னும் ஒரு அற்புதத்தை காண்பாய். உடகடக ரகடகத்தல் கமான கதுனி அந்தரபலமா ரியாந்தல் பிரௌடபரபலமா. கொஞ்ச நாளா ஒரு அசைவில்ல பாஸ்டர், கொஞ்ச நாளா மகிழ்ச்சி இல்ல பாஸ்டர், கொஞ்ச நாளா ஜெபம் இல்ல பாஸ்டர், கொஞ்ச நாளா ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்ல பாஸ்டர், கொஞ்ச நாளா பரிசுத்தம் இல்ல, கொஞ்ச நாளா அசைவு இல்ல, கொஞ்ச நாளா ஜெபம் இல்ல, கொஞ்ச நாளா ஒண்ணுமே இல்ல. இந்த நாளில நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை அசைக்க போகிறார்.
உடகடக ரகடகதல் கமனகதுனி அந்தரபலபா ரேலாந்த பிரௌடபரபலபா. நீ பாழா போன ஜென்மம்னு, உன்னால இனி நடமாட முடியாதுன்னு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, உன் பிள்ளை இனி எழும்பாதுன்னு, உன் குடும்ப செத்து போச்சுன்னு, அந்த ஊழிய பாழா போச்சுன்னு சவால் விட்ட மனிதர்களுடைய கண்ணுக்கு முன்ன கர்த்தர் உன்னை மறுபடி எழும்பி நடமாட பண்ணுகிறார்னு சொன்னா எத்தனை பேர் கை தட்டி ஆண்டவரை உயர்த்த முடியும்? என் கண்ணை மூடுக, பிடிக்குது. உடபதன கடகதன கமன கடகதன அந்தல் கமன പ്രൗഢപത്തരബലവാ. നിന്നെ പരിഹസിച്ചവരുടെ കണ്ണിന്റെ മുമ്പിൽ എന്റെ ദൈവം നിന്നെ ചലിപ്പിക്കാൻ പോകുകയാ. നീ നിശ്ചലമായി, നിന്റെ കുടുംബം അസ്തമിച്ചു, നിന്റെ ജീവിതം കഴിഞ്ഞു, നിന്റെ ശുശ്രൂഷ തീർന്നു എന്ന് വെല്ലുവിളിച്ച മനുഷ്യരുടെ മുമ്പിൽ എന്റെ ദൈവം നിന്നെ ചടകുടഞ്ഞ് ചാടി എഴുന്നേറ്റ് സഞ്ചരിപ്പിക്കയാ. കൃപ പ്രാപിച്ചവർ ഒരുമിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്ക്. உடபால வைடபத்தலாதரந்தரீதரந்தலாதர அந்தல் கமன கடக துரபலபரபரவா ரேலந்தரபலபரவா. பார்த்தவங்க சொன்னாங்க உண்டாக்குனவரே ஆதாம கொன்று போட்டார்னு. பார்த்தவங்க சொல்லிச்சனு ஆதாமுக்கு வாழ்க்கை பாழா போச்சுன்னு. பார்த்த ஆட்கள் சொல்லிச்சனு அவன் படுத்துட்டான், இனி எழும்ப மாட்டான்னு. ஆனா கர்த்தர் சொன்னார், இல்ல, உன்னை முன்னைய விட வேகத்துல செயல்பட பண்ணும் உன்னை கொஞ்ச நேரம் அடைச்சு வச்சது நான் தான். என்ன இப்படி படுக்கையில் போட்டது சாத்தான்னு சொல்லி சாத்தானை குற்றம் சொல்ல முடியாது. என்ன இப்படி படுக்கையில் போட்டது மனுஷன்னு சொல்லி மனுஷனை குற்றம் சொல்ல முடியாது. அன்னைக்கு மனுஷனே இல்லை. கல்யாணம் பண்ணல இருந்தாக்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி மனைவியையும் குற்றம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஆதாமுக்கு மனைவியும் இல்லை. எல்லா மனுஷனும் ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான். இல்லை, இன்னாரு காரணம், இன்னாரு ஏதோ ஏவி விட்டணும்னு தோணுது. அன்னைக்கு லைட்டாக அப்படி சைடு கண்ணில் பார்த்தணும். அன்னைக்கு தொடங்கின வயிற்று வேதனைன்னு. ஆமேனா? சைடு கண்ணில் பார்த்தப்பளே வயிற்று வேதனைன்னா அப்போ உண்மையில முறைச்சு பார்த்துருந்தா ஒருத்தரும் இல்லையே. சண்டை போடக்கு மனைவி இல்லை, பிரச்சனை பண்ணக்கு வேற மனுஷங்கள் இல்லை. ஏன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எடுத்து வச்சு கொடுக்க பூமியில் ஒரு தலையும் இல்லை. எல்லாம் செஞ்சு வச்சது யார் தெரியுமா? கர்த்தர். ஏன் என்ன ஆஃப் பண்ணி போட்டாரு? நீங்கள் எப்பாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் என்ன ஆஃப் பண்ணி போட்டாரு? என்னை கொஞ்சம் கூட பலப்படுத்தியிருந்தா நான் கொஞ்சம் கூட ஜோம் பண்ணி இருப்பேனே. என்னை கொஞ்சம் கூட கிருபையை தந்திருந்தா கொஞ்சம் கூட போராடி இருப்பேனே. என்னை கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கியிருந்தா நான் கர்த்தருக்காக தானே செயல்பட்டு இருப்பேன். நான் கர்த்தருக்கு தானே ஓடி இருப்பேன். என் ஆரோக்கியத்தை தெய்வத்துக்கு தானே செலவாக்கி இருப்பேன். ஆண்டவருக்காக தானே நான் வாழ்றேன். பின்ன ஏன் ஆண்டவர் என்னை ஆஃப் பண்ணி வச்சாரு? ஏன் ஆண்டவர் என்னை தடுத்து வச்சாரு? ஏன் என்ன செயல்பட முடியாம முடக்கி போட்டாரு? ஏன்னா உன் கூட இன்னும் ஜனங்களை தருகிறார். நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும். இதுவரை நீ ஒருத்தன், இனி உனக்கு ஆள தர போறார் ஆண்டவர். நான் எல்லாம் எழுதிட்டு வந்தேன். கொஞ்சம் காலமா அசைவில்லை ஊழியத்துக்கு, கொஞ்சம் காலமா அசைவில்லை, கொஞ்சம் காலமா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இல்லை, கொஞ்சம் காலமாக எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் காலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கொஞ்சம் காலமாக பரிசுத்தவான்களுக்கிடையே நல்ல தொடர்பு இல்லை, கொஞ்சம் காலமாக நல்ல ஜப வாழ்க்கை இல்லை, சொல்லுற மாதிரி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் காலமாக என்னை மொத்தத்தில் ஆஃப் பண்ணி வச்சாரு. ஏன்னா எனக்காக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அப்போ இப்படி ஒரு ஆழமான அனுபவம் பைபிளில் உண்டு. அது யாருக்கு நடந்து? ஆதாமுக்கு நடந்து. இனி இதை மாதிரி இன்னொரு ஆழமான அனுபவம் பைபிளில் உண்டு. அது யாருக்கு நடந்து தெரியுமா? ஆபிரகாமுக்கு நடந்து. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். போ சாத்தானே, தூக்கத்தின் ஆவியே. அப்படி சொல்ல முடியாது. தூக்கத்தை தூக்கி போட்டதே யார் தான்? வந்து உட்கார்ந்த உடனே ஒரு உறக்கத்தின் ஆவி.
உறக்கத்தின் ஆவியை போ. ஆண்டவர் யாரை பார்த்து போன்னு சொல்கிறேன்? நான் தான் போட்டேன்னு. நம்ம எல்லாத்தையும் சாத்தானுக படலியில் வச்சு கெட்டக்க ஆவேசத்தோடு இருக்கும்போ கர்த்தர் சொல்கிறார், எப்படி நீ போ சாத்தானுன்னு சொல்லலாம்? உனக்கு கயர்ந்தே தந்ததே நான் தான். வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல, தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு மந்தம். ஆதாம் நோவாவுக்கு முதல் பிரசங்கத்தை கேட்டோடனே பேழைக்கு வர கிளம்பினதும் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு வந்து சேர்ந்தது யார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆத்திய பிரசங்கத்திலே வீட்டு 2 கிளம்பிச்சு, கடைசி பிரசங்கத்தில் தான் வந்து சேர்ந்து பேழைக்கு. யாருன்னு தெரியுமா? யூ டோன்ட் நோ? நத்தை. ஃபஸ்ட்டு பிரசங்கம் மனம் திரும்புறவர்களுக்கு பேழைக்குள்ள இடம் உண்டுன்னு பிரசங்கம் பண்ண அன்னைக்கு பேழையில் போய் ஏறிக்கிடணும்னு சொல்லி கிளம்பி வாசல் அடைக்க 1 நிமிஷத்துக்கு முன்னே வந்து பேழையில் ஒரு மந்தம். சில ஆட்கள் எல்லாம் கூட்டத்து நடந்து போகிறது பார்த்தீங்களா? அவன் கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த நடக்க வேகத்தில் உடுத்திருக்க துணிக்க கலர்லேயே தெரியும், ஓ போகிறார்கள். ஆலயத்துக்கு போகும்போது அவங்க உடுத்திருக்க துணிக்க கலர்லையும் அவங்க நடக்கிற வேகத்திலையும் தெரியும், ஓ கர்த்தரை தேடி போகிறார்கள். நம்மள இல்லை, வேற ஆட்களை. உங்களை மாதிரி சுறுசுறுப்பானவர்கள் இந்த பக்கங்களில் இல்லை. ஒரு மந்தம். கர்த்தருக்கு பலியிட உட்கார்ந்த ஒரு மந்தம். அந்த மந்தத்தில் தூங்கிட்டான். அந்த தூக்கத்தில் தான் பாலும் தேனும் ஓடுகிற கானானின் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இங்க பாருங்க, நீங்க எனக்கு சுகர் வந்து, எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து, எனக்கு எலும்பு வலிக்குது, எனக்கு பழையது போல பலன் ஒன்று இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இப்போவும் செயல்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பீடு குறைச்ச உடனே கர்த்தரும் ஸ்பீடு குறைப்பார்னு நினைக்க கூடாது. என் பிள்ளை பலவீனமா இருக்குன்னு அறியும்போ பலத்தோட இறங்கி வருகிற ஆண்டவர். அதுக்கு ஒரு அல்லேலியா பெருசா எதிர்பார்த்தேன், தப்புதான். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தில் ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கனனத்திரையின் ஆவி வந்து கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண உட்கார்ந்துட்டவன் யோசிக்க முடியுதா? அந்த அந்த பலிக்கு பக்கத்தில் படுத்துட்டான். பலிக்கு பக்கத்தில் படுத்துட்டான். கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். தூங்கிட்டான். அந்த தூக்கத்திலே ஆண்டவர் வந்து சொல்றாரு, உன் சந்ததி எகிப்தில் போகும், எகிப்திலவே 400 ஆண்டுகள் அடிமைப்படும், 400 ஆண்டுகளுக்கு பின்பு மிகுந்த கொள்ளை பொருளோட உன் ஜனத்தை புறப்பட்டு வர பண்ணுவேன். ஏன் என்ன தூங்க வைத்தீர்? ஏன் எனக்கு என்ன ஜபிக்க விடல? ஏன்னு கேட்கும் ஆண்டவர்னு சொல்றார் தெரியுமா? உன் காதுல இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை தரணும், உன் காதுல இப்படி ஒரு செய்தியை தரணும் என்பதற்காக உனக்கு கயர்ந்து நித்திர வர பண்ணது நான் தான். ஆமென். 2 இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா? 3வது சம்பவம் பைபிள்ல 3வது அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 9:9. நம்ம இந்த பிரிட்ஜில் எல்லாம் வைப்போம் இல்லை மீன், அது ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதை அடுத்து நம்ம சமைக்கணும்னா எடுத்து சமைக்க முடியாது, கொஞ்சம் நேரம் தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டால் அதை எடுத்து சமைக்க முடியும். இப்போ ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் உண்டு, ஃப்ரோசன் ஃப்ரூட் உண்டு. இப்போ அதிகம் விற்பனை ஆகிற ஃபுட்டே ஃப்ரோசன் ஆகும், அப்படி இருக்கும். பெரிய பெரிய மாலில் எல்லாம் நீங்கள் பீஃப் வாங்க போனால், மட்டன் வாங்க போனால் அதெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பணும், பதப்படுத்தி வச்சுருப்பணும். பதப்படுத்தி தமஸ்குக்கு போகிற வழியில் வச்சு ஒருத்தனை தட்டி தூக்கி எடுத்து 3 நாள் கொண்டு போட்டு பதப்படுத்தினார். ஏகப்பட்ட குப்பை. நியாயப்பிரமாணத்தை பற்றி அப்படி அறிவு, பைபிளை பற்றி இப்படி அறிவு, ஆண்டவரை பற்றி அப்படி அறிவு, எல்லா குப்பையும் உள்ள கடந்து சபையை உபத்திரவப்படுத்தி தன்னை போல ஒரு ஆள் இல்லைங்கிற நினைப்பில் போனானா கிண்டி எடுத்து தூர போட்டார். கிண்டி எடுத்து தூர போட்டு ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு அடைச்சி போட்டிருக்கு. 3 நாள் தனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? இந்த டாக்டர்மார் ஸ்கல் எல்லாம் ஓப்பன் பண்ணி தலையை சர்ஜரி பண்ணணும் தெரியுமா? இந்த மண்டவோட களத்தை எங்கே வைப்பணும் தெரியுமா?
யாருக்காவது தெரியுமா இதை கலத்தி எங்கே வைப்பணும்? வயரில். பரவாயில்லையே, சூப்பர். இதை கலத்தி வயிற்றில் வைப்பணும். இதை கலத்தி வயிற்றில் வச்சுட்டு தான் இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வயிற்றில் எடுத்து இங்கே வைப்பணும். அவனை கொண்டு ரூமுக்குள்ளே போட்டுட்டு ஸ்கல்லை கலத்தி ஓப்பன் பண்ணி அங்கே கிடந்த நியாயப்பிரமாணத்துக்கு சன்னல் பின்னல் தேவையில்லாத சப்பு சவறு வெறி வைராக்கியம் கோபம் எல்லாம் தொடச்செடுக்க 3 நாள் தேவைப்பட்டது. 3 நாள் பதப்படுத்தி உள்ள வச்சிருக்காரு. சில நேரம் நம்மளை கர்த்தர் உபவாசம் பண்ண வைப்பார், சில நேரம் கர்த்தர் நம்மளை ஜபிக்க வைப்பார். ஏன் இப்போ உபவாசம் பண்ணுறேன்னு தெரியாது, ஏன்னு தெரியாதா இருக்குது. சில நேரம் தெரியுமா, காரணம் இல்லாமல் கண்ணீர் வரும். ஏன்னே தெரியாது உடஞ்சு அழுவோம், ஏன்னே தெரியாது பாட்டு பாடிட்டு நடப்போம், ஏன்னே தெரியாது ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் கர்த்தர் நம்மளை பதப்படுத்துறது, ஐஸில் கொண்டு வைக்கிறது, தேவ பிரசன்னத்தில் வைக்கிறது. நமக்குள்ள கிடக்கிற தேவையில்லாத குப்பைகளை, நம்ம குடும்பத்தில் கிடக்கிற தேவையில்லாத குப்பைகளை, மற்ற மனுஷங்களை பற்றி நம்ம தேவையில்லாமல் எண்ணி வச்சிருக்கிற அந்த குப்பைகளை எல்லாம் நம்ம தலைக்குள்ள இருந்து எடுத்து தூர போட்டுட்டு தேவ பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் வல்லமையும் நமக்குள்ள வைக்க கண்ண மூடி நல்ல கையை தட்டி தெய்வத்தினுடைய அபிஷேகத்தையும் அற்புத அடையாளங்களையும் நமக்குள்ள வைக்க உடமான வைடமத்தலாதரந்த ரீதரத்தலாதரா கண்ண மூடுங்க, கையை தட்டுங்க, பற்றி பிடிக்குது. ஒரு பலமான தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. பல ஆண்டுகளா உனக்குள்ள தேங்கி கிடக்கிற தேவையற்றவைகள், பல ஆண்டுகளா உன் சிந்தையில குடியிருக்கிற தேவையற்றவைகள், பல ஆண்டுகளா நீ படிச்சு வச்சிருக்கிற தேவையற்றவைகள், அது மொத்தம் உனக்குள்ள இருந்து தூக்கி வெளியே எடுக்கும்படி கர்த்தர் ஒன்ன 3 நாள் தம்முடைய பிரசன்னத்துல போட்டு பதப்படுத்துகிறார். கையை தட்டணும், வாயை திறக்கணும். ரிதன ரகதன கமன கதன கடகதன ஊடபத்தல் பிரௌடபரபலபரபலப ரேலாந்தரி கந்தரபரபரபலப அல்கவன கந்தரபபபப ரியாத்தல் பிரௌடபபபபப உடந்தல் கபரபலபரபலப அல்கந்தரபரபரபலப ரியாந்தரபரபரபலப அல்கபரபலப. கண்ணமூடி கையை தட்டி ஏதோ சில குப்பைகள் நமக்குள்ள கூடிட்டு அறிஞ்ச உடனே கர்த்தர் நம்மளை ஆவியானவர் நம்மளை கொண்டு பதப்படுத்துகிறார். அந்த பதப்படுத்தப்பட்டிருக்கிற காலத்தில் உலகம் வேணா வெளியே நோட்டீஸ் அடிச்சோட்டும் நீ செத்து போனேன்னு, ஓ கதை முடிஞ்சதுன்னு நாட்டுக்காரன் மொத்தம் சொல்லணும். பைத்தியம் பிடிச்ச ரூமுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கு, இனி திரும்ப வராதுன்னு ஊருகார சொல்லணும். ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும், என் பிள்ளைய கொஞ்சம் கூட பலத்தோட, என் பிள்ளைய கொஞ்சம் கூட வல்லமையோட, என் பிள்ளைய கொஞ்சம் கூட கிருபையோட கையை தட்டி பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக நான் தான் 3 நாள் அடைச்சு போட்டிருக்கிறேன். உன் புருஷன் பைத்தியம் பிடிச்சு ஓடுவான், உன் புருஷன் வீட்டை கவனிக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி உன்னை கேவலப்படுத்தின அதே மண்ணிலே ஆக்கு. இத்தனை காலம் நான் உன்னை வச்சிருக்கிறேன்னு ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். கண்ணை மூடி கையை தட்டுங்க. ஒரு பலமான அபிஷேகம். அந்துர கந்தர கல்வர கந்தல் கனத்தரா உடந்தர பிரௌடபத்துராவல கந்தல் கபத்துரிவி அல் காந்தரதலா ரியாந்தரதலா ரேலாந்தரா. என்ன தொட்டது மனுஷன் அல்ல கர்த்தர், என்ன அடைச்சு வச்சது மனுஷன் அல்ல கர்த்தர், என்ன ஒதுக்குனது மனுஷன் அல்ல கர்த்தர், என்ன கண்ணு தெரியாம பண்ணினது மனுஷன் அல்ல கர்த்தர், என்ன புசியாம குடியாம 3 நாள் இழுத்து கொண்டு தனிய வச்சது மனுஷன் அல்ல கர்த்தர். ஏன் தெரியுமா? என்ன உருவாக்க போறாரு. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. Fire of God.
இருந்த வேலையிலண்டு ஒன்றை உருவி விட்ட உடனே சாத்தா என்ன சொன்னா, உன் கதை அவ்வளவுதான். உன் புருஷன் மரத்துல இருந்து கீழே விழுந்த உடனே சாத்தா என்ன சொன்னா, உன் கதை அவ்வளவுதான். உன் புருஷன் வேலை செய்த இடத்துல சிக்கல் வந்த உடனே சாத்தா என்ன சொன்னா, உன் கதை அவ்வளவுதான். அதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி 3 நாள் ஒதுக்கி வச்சு முன்னத்ததை விட நன்றாய் புடமிட்டு கையில் எடுக்க என் தெய்வத்தால முடியும்னா அவர் கர்த்தராகும். அவர் கர்த்தர், அவர் மனுஷன் அல்ல. உன் காது கேட்க எத்தனை பேர் பரிகாசம் பண்ணிச்சினும் பைத்தியக்காரனுக வீடுன்னு, உன் காது கேட்க எத்தனை பேர் சொல்லிச்சினு இந்த தேசத்துல உன்னை வாழ விட மாட்டேன்னு, உன் காது கேட்க எத்தனை சவால்கள். 3 நாள் 4 நாள் வெளியே சொல்லாம கதவை பூட்டிட்டு உள்ள கிடந்த உன்னை கர்த்தர் கைவிட்டாரா? சரியான நேரத்துல தூக்கி எடுத்தார் இல்லையா? ஏன்னா அவர் கர்த்தர். கை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துங்க. பிரௌடபதன பதல் கபானி அந்தரா ரெந்தல் கமன ஹந்தரவ சத்தராதியா ஊடந்தராதியா பிரௌடபபபபபப ரீபல் கந்த கபரபரபரபரபா. 1 ஆதாம், 2 ஆபிரகாம், 3 நாள் அசைவில்லாம இருந்த சவுல், 4 யோவான் அப்போஸ்தலன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்க இதை எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க இதை எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது. நம்ம நினைக்கிற மாதிரி 5-6 தடவை கை தட்டிட்டு இருந்தவன் 10 தடவை எக்ஸ்ட்ரா கை தட்டுனா அப்படி ஆகும் ஆவிக்குள்ளானா? அப்படி கிடையாது. இப்படி 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 துள்ளிட்டு இருந்தவன் இப்படி 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 துள்ளினான், அப்படி தான் ஆவிக்குள்ளானான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆவிக்குள்ளானா என்ன தெரியுமா? போய் பக்கத்தில் நின்று தொட்டு பார்க்குற ஆட்கள் பார்த்துட்டு சொல்லணும், ஓ இவன் செத்து இருக்கு, இவன் என்ன இருக்கு, செத்து இருக்கு. அவனுடைய சரீரத்தில் இப்போ தெய்வத்தை தவிர வேற யாரும் செயல்பட முடியல. தெய்வத்தை தவிர வேற யாரும் செயல்பட முடியல. இது மட்டும் நாட்டுக்கார அறிஞ்சா என்ன சொல்லணும்? நாடு கடத்தி கொண்டு போட்டணும் இல்லையா? பத்மோயில் ஒருத்தனை கொண்டு போட்டணும் இல்லையா? அவனை நிறைய பேர் கண்டனுமா? கொஞ்ச நாளா அப்படியே அசைவில்லாத கிடக்கிறானா? நாட்டு அரைச்சத்தான்னு சொல்லணும்னு பரிகாசம் பண்ண கேளியா வழியாச்சு இல்லையா? கர்த்தர் கர்த்தர்ன்னு கூப்பிட்டுட்டு நடந்தாய், இப்போ கதை முடிஞ்சுன்னு. பைபிள் எடுத்துட்டு குடுகுடா ஓடுனா, இப்போ கதை முடிஞ்சுன்னு நாட்டுக்காரர்களுக்கு சொல்ல வாய்ப்புண்டு. என் நாட்டுக்கார பத்மோவில் கிடக்கிற யோவானுடைய சடலத்தை காணும்போ யோவானுடைய ஆத்துமா பரலோகத்தில் உள்ள காரியங்களை பார்த்துட்டு இருக்கு. வேற ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமா இருந்து இல்லையா? நாட்டுக்காரங்க அந்த சடலத்தை பார்த்துட்டு அவனை கேவலமா பேசும்போ அவன் ஆவி பரலோகத்தில் போய் அங்க உள்ள ரூமு, அங்க உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க போகிற பலன், நீதிமான்கள் தங்க போகிற இடம், மணவாட்டி தரிக்க போற வஸ்திரம், இதெல்லாம் அவன் ஆவி பார்த்துட்டு இருக்கு. தூற்றுவார் தூற்றட்டும், நீ ஆவிக்குள்ள போ. ஆவிக்குள்ள போயிட்டா பின்ன மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லணும்னு நம்ம காதுல கேட்காது. சூழ்நிலை வெயிலா மழையா அது நம்ம காதுல கேட்காது. கர்த்தருடைய சத்தத்தை தவிர வேற எதுவும் நம்முடைய காதுல கேட்காது. ஆவிக்குள்ளானேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்படி ஒருத்தன் ஆவிக்குள் ஆகியாக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் அப்படின்னா கர்த்தர் தானே பிளான் பண்ணி இவனை பத்மவுக்கு நாடு கடத்தி இருப்பாரு. கர்த்தர் தானே அரசனுக்கு நாக்கில் ஏறி உட்கார்ந்து சொல்லி இருப்பார் இவனை பத்மவுக்கு கடத்துன்னு சொல்லி. ஏன்னா அங்கே இவனை கொண்டு போகணும், அங்கே வச்சு இவனை ஆவிக்குள்ளாக்கணும். ஆவிக்குள்ளாக்கி சபைக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், உலகத்துக்கு என்ன நடக்கும், அரசியல்வாதிக்கு என்ன நடக்கும், சாத்தானுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மொத்தம் இவனுக்கு காட்டி கொடுக்கும்படி இவனை ஆவிக்குள்ளாக்குகிறார். இது 4வது சம்பவம்.
அப்படிப்பட்ட ஒரு 5வது இன்சிடெண்டாக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறது. யாக்கோபுடைய ஆவி செத்து போய்விட்டது. யாக்கோபுடைய ஆவி. அப்போ கொஞ்ச நேரம் அசைவில்லாமல் கிடந்த ஆதாம், சில மணி நேரங்கள் அசைவில்லாமல் கிடந்த ஆபிரகாம், 3 நாட்கள் அசைவில்லாமல் இருந்த சவுல், சில மாதங்கள் ஆவிக்குள்ள சஞ்சரித்த யோவான், 40 ஆண்டுகள் ஆவி செத்த நிலைமையில் இருந்த யாக்கோபு. முதல்ல தான் இந்த யாக்கோபு யார் அப்படிங்கிறத சொல்லுவேன். 1, நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன். நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன். பாஸ்டர்மாருக பிள்ளைகள்னு சொன்னால் என்ன? பாஸ்டர்மாருக பிள்ளைகள்னு சொன்னால் பேசிக்கலி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பின்னணி உண்டு. அவங்க காலையில் எழும்புனா கேட்குறது பாட்டு, ஜபம், சோத்திரம். ராத்திரி தூங்கும்போது அவங்க கேட்குறது என்ன? பாட்டு, ஜபம், சோத்திரம். நல்ல ஆவிக்குரிய பின்னணி. அதாக்கும் யாக்கோபு கிடைச்ச முதல் பாக்கியம் நல்ல ஆவிக்குரிய பின்னணி. இப்போ யாக்கோபிட்ட ஆண்டவர் பேசணுன்னா என்ன சொல்லி பேசுவார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். இப்போ முதலமைச்சருக்கு நம்மளை தெரியாது. முதலமைச்சருக்கு நம்மளை, நீங்கள் இருப்ப பார்த்தா எங்களை தெரியும் பாஸ்டர்னு சொல்லுற மாதிரி இல்லை இருக்குது. முதலமைச்சருக்கு நம்மளை தெரியாது, ஆனால் நமக்கு முதலமைச்சரை தெரியும். இப்போ இந்த முதலமைச்சரின் கீழ் நான் வாழ்கிறேன். அது அந்த கட்சியை பின்பற்றுவர்களுக்கு அது பாக்கியம். நம்ம எந்த கட்சியிலும் இல்லாததுனால நம்ம எலெக்ஷன் வரும்போது மட்டும் கரெக்டாக ஜாப் பண்ணி கர்த்தர் காட்டுற நல்ல ஆட்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்கே இருந்தாலும் ஓட்டு போடணும். ஓட்டு காணணும் மட்டும் உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆவியானவர் இந்த முறை அரசியலுக்காக ஜோம் பண்ணும்படி ஏவினார் அப்படின்னு சொன்னால் ஓட்டு போடக்கு முன்னையும் ஜோம் பண்ணணும், ஓட்டு போட்டுட்டு வந்திருந்தும் ஜோம் பண்ணணும். ஓட்டு போடாமல் விடப்படாது. ஏன்னா தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது உங்கள் கையில் குத்துகிற கரும்புள்ளி ஆகும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நிற்கணும். நான் குத்தின பார்ட்டி கரெக்டாக என் ஓட்டு விழுதா அதெல்லாம் பார்த்து நிற்கணும். இப்போ டக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறாருன்னு வைங்க, நான் ராபர்ட் ரொனால்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறதுனால பெருமைப்படுறேன் அப்படின்னா அது என்னோட பாக்கியம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நான் உனக்கு ஆண்டவராக இருக்கிறதுனால பெருமைப்படுறேன். ஏன்னா உனக்கு அப்பனுக்கு நான் தான் தேவன், உனக்கு அப்பனுக்கும். இப்போ இவங்க ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே இவங்க கூப்பிடுறது வேற. அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு தேவன், நான் ஈசாக்குக்கு தேவன், இப்போ யாக்கோபே நான் உனக்கும் தேவன். இதுக்கு மேலே என்ன ஆவிக்குரிய பின்னணி வேணும்? நான் ஊன்னு சொல்லி தலைகளாந்து கத்திட்டு கடைசியில் ஆண்டவர் நான் உன்னை அறியேன்னு சொன்ன எப்படி இருக்கும்? ஆண்டவர் யாக்கோபிட்ட வந்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் தான் தேவன், உன் தாத்தாவுக்கு நான் தான் தேவன், உன் அப்பாவுக்கு நான் தான் தேவன், இனி உனக்கு நான் தான் தேவன், நீ பிறக்க போற யோசேப்புக்கும் நான் தான். என்ன பயங்கர ஆவிக்குரிய பின்னணி. நான் சொன்னேன் முதலமைச்சருக்கு, எனக்கு முதலமைச்சர் தெரியும், முதலமைச்சருக்கு என்ன தெரியாது. அப்போ இந்த முதலமைச்சருக்கு வாழ்வது என் பாக்கியம்னு சொல்லும்போ நான் சொல்கிறது முதலமைச்சரை காது வர போகாது. ஆனால் முதலமைச்சர் சொன்னாருன்னா, ராபர்ட் ரொனால்டுக்கு நான் முதலமைச்சராக இருக்கிறதுனால் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு, அது உனக்கு பொறாமை, அது நமக்கு பாக்கியம். பரவாயில்ல, கர்த்தர் என்ன கொண்டு ஏதோ செய்கிறாரு, முதலமைச்சரே நமக்கு முதலமைச்சராக இருக்கிறது பாக்கியம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கும்மு. அது மாதிரி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு நான் தேவன், ஈசாக்குக்கு நான் தேவன், உனக்கும் தேவன். நல்ல ஆவிக்குரிய பின்னணி, நல்ல ஆவிக்குரிய பின்னணி. நம்ம பல ஆட்களுக்கும் அந்த ஆவிக்குரிய பின்னணி இல்லை. குடிகார பெற்றோர், கெட்ட வார்த்தை பேசுகிற பெற்றோர்,
காலையிலேருந்து. இப்போ அப்படி இல்லை, இப்போ ஊரெல்லாம் டெவலப் ஆச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஓசன்னா பாடுற மாதிரி கெட்ட வார்த்தை கேட்குற சத்தத்துக்குள்ளே வாழ்கிறது நம்முடைய பாக்கியம். ஒன்று, நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன். யாத்திரையாமர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். 2, எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறவன். 1, நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன். 2, எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறவன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனம், நான் பரிசுத்தமா இருக்கணும், என் மனைவி பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், அவங்க உடுத்திருக்கிற வஸ்திரங்கள் பரிசுத்தமா இருக்கணும். வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு பார்த்தீங்களா, தனக்கு சொல்றான் நான் பரிசுத்தமா இருக்கணும். தன் மனைவிகளுக்கு சொல்றான் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். தன் பிள்ளைகளுக்கு சொல்றான் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். தன் வீட்டார் அனைவருக்கும் சொல்றான் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். பார்த்தீங்களா, சுயநலம் இன்றி நான் பரிசுத்தன், என்ன போல என் வீட்டில் அத்தனை பேரும் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புற, மற்றவர்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு வாஞ்சிக்கிற. நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பாரமா இருக்கு, என் பிள்ளைகள் ஜெபிக்கணும். நான் ஆலயத்துக்கு போறேன், எனக்கு ஒரு பாரமா இருக்கு, என் பிள்ளைகள் சேர்ந்து ஆலயத்துக்கு வரணும். நான் ஆண்டவரை பின்பற்றேன், எனக்கு ஒரு பாரமா இருக்கு, என் வீட்டில் அத்தனை பேரும் ஆண்டவரை பின்பற்றணும். நான் தேவனுக்காக வாழ்றேன், எனக்கு ஒரு பெரிய பாரம், என் கூட உள்ள அத்தனை பேரும் என்ன போல ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழணும் அப்படின்னு நமக்கு ஒரு பாரம் இருந்தா எப்படி இருக்கும்? அது போல ஒரு பாரம் யாக்கோபுக்குள்ள இருக்கு. நான் பரிசுத்தமா இருக்கணும், என் கூட வர என் மனைவி பரிசுத்தமா இருக்கணும், என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், என் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க பரிசுத்தமா இருக்கணும், ஏன் அவங்க உடுத்திருக்கிற வஸ்திரம் வர பரிசுத்தமா இருக்கணும். நீங்கள் உங்க கையில இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் அகற்றி போட்டு உங்க வஸ்திரங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், மற்றவர்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள யாக்கோபு. சில வீட்டில் 3-4 பிள்ளைகள் இருப்பணும். தாய் ஏதாவது நல்லா சமைச்சு வச்சா முதல்ல வார பிள்ளை மொத்தத்தையும் தீர்த்து வைக்கும். இந்த 3 பிள்ளை உள்ள ஆட்கள் எல்லாம் ஒரு ஆம்லேட் போட்டா 3-4 வெட்டணும். ஒரு குட்டி புட்டுன்னா ஈக்கல் எடுத்து வச்சு ஈக்கல் ஒடிச்சு அளந்து புட்டை 4 முறிப்பணும். நமக்கு சரியா இருக்கும், ஆனால் வயசான ஆட்களுக்கு தெரியும். அன்னைக்கு அதனால என்ன இருக்கு தெரியுமா, பகிர்ந்து ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு. இன்னைக்கு அப்படி இல்லை, உள்ளதே ஒன்னே ஒன்று. ஆமேனா, பகிர்ந்து கொடுக்கணுங்கிற மனசு சுத்தமா இல்லை. தாய் தின்னா என்ன, தகப்பன் தின்னா என்ன, வீட்டில் உள்ள மற்றவங்க தின்னா என்ன, நமக்கு கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை போல என்ன போல மற்றவங்க ஜபிக்கணும், என்ன போல மற்றவங்க ஆண்டவரை பின்பற்றணும், என்ன போல மற்றவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா மாறணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவன். சில சுயநலவாதிகள் உண்டு, நான் மட்டும் பாடணும், நான் மட்டும் ஜபிக்கணும், நான் மட்டும் துதிக்கணும். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனால் 30க்கு பக்கம் மைக்கு. எனக்கு அது பார்க்க ஆனந்தமாக இருந்து. நான் தொடக்கத்திலே சொன்னேன், உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்களை உலகத்திலே பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது, இந்த சபையில் உள்ளவர்கள் மைக்கு கொடுத்தாதான் சர்ச்சுக்கு வருவனும் அப்படின்னு எனக்கு புரியுது. ஏன்னா 30 மைக்கு ஒருமிச்சு அடுக்கி வச்சிருக்கோம், நமக்கு அப்படி தான் தோணும். மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, கரெக்டாக சொன்னீங்கன்னு. மைக்கு கொடுத்தாதானே? சில திருச்சபைகள் எல்லாம் அடுக்கி விட்டுருக்கும் மைக்கு.
நான் மட்டும் பாடணும், நான் மட்டும் ஜெபிக்கணும், நான் மட்டும் தேவ பிரசன்ன. நோ, எல்லாரும் பாடணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இன்னொரு ஆள் முன்னேறி போக்கு நான் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்குறேன், அவங்க முன்னேறி தெய்வத்தை பின்பற்றட்டும். இன்னொரு ஆள் ஜெபிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தாந்து கொடுக்கணும்னா தாந்து கொடுக்குறேன். இன்னொரு ஆள் ஜெபத்தில் வளரட்டும். எல்லாரும் வளரணும். தேவராஜ்யத்துக்கு நான் விரும்பாத ஆட்களும் தேவை. ஆபேல் வகை விசுவாசிகள் என்ன நினைப்பனும், காயின் வகை விசுவாசிகள் துன்மார்க்கர், அவர்களோடு கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் யாரை கூப்பிட்டு பேசுறாரு? காயினே உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. அவ்வளவு பெரிய துன்மார்க்கனோடு கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. அப்படின்னா கர்த்தர் அரவணைத்து கொண்டு போறாரு, கர்த்தர் சேர்த்து கொண்டு போறாரு. உள்ளுக்குள்ள பூசல் உண்டாகி பிரிஞ்சு போறது. நீ போற சபைக்கு நான் வர மாட்டேன், நீ போற பரலோகத்துக்கு நான் வர மாட்டேன், நீ தொடங்குற பாட்டு நான் பாட மாட்டேன், நீ பின்பற்ற தெய்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிவினையின் தேவன் அல்ல. சேர்த்து வா. உனக்கும் தேவராஜ்யத்தில் ஒரு பங்கு இருக்கு, உனக்கும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு, உனக்கும் வளர ஒரு வாய்ப்பு இருக்கு. நீயும் பரிசுத்தத்தில் வளரணும், நீயும் கர்த்தரால் பயன்படுத்தப்படணும், நீ உத்தம தெய்வத்தை பின்பற்றணும். தேவ சபையில் வருகிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆவிக்குரிய பங்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போறார் யாக்கோபு. அது ரெண்டாவது நல்ல குணம் இல்லையா? ஒன்று நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன், 2 மற்றவர்களும் பரிசுத்தமா இருக்கணும் வாஞ்சி உள்ளவன், 3 தேவனால் நேசிக்கப்பட்டவன். 47ஆம் சங்கீதம் 4வது வசனம். என்ன? தமக்கு பிரியமான யாக்கோபு. என்ன யாக்கோபு? யாக்கோபை பற்றி உலகம் சொல்லுது, யாக்கோபா அவன் கள்ளன், யாக்கோபா அவன் வஞ்சிக்கிறவன், யாக்கோபா அவன் சகோதரன் சொத்தை திருடினவன். வெளியே உலகம் ரொம்ப மோசமா சொல்லுது. வெளியே உலகம் சொல்லுது யாக்கோபு ஒரு டைப்பு. உலகம் என்ன சொல்லுது, சொந்தக்காரங்க என்ன சொல்லணும், நாட்டுக்காரங்க என்ன சொல்லணும், அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? உலகம் மொத்தம் சொந்தக்காரங்களும் ஊர்காரங்களும் உங்களை பாராட்டி கர்த்தர் உங்களை பற்றி மோசமா சொன்னா, அதை விட உலகம் மொத்தம் நம்மளை நிந்திச்சு பரிகாசம் பண்ணி அவமானப்படுத்தி கர்த்தர் மட்டும் பிரியமான யாக்கோபுன்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க அப்படி பேசுறாங்க, அதுக்கெல்லாம் சோர்ந்து போகப்படாது. அவங்க இப்படி பேசுறாங்க, அதுக்கெல்லாம் சோர்ந்து போகப்படாது. நான் காணவே இல்லை இப்படி சொல்லணும், அதெல்லாம் கண்டுகிடப்படாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமான யாக்கோபு. அதனால ஆகும் மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இவனுக்கு யாரோட அன்பு கிடைச்சிருக்கு? யாரோட அன்பு? கர்த்தருடைய அன்பு கிடைச்சிருக்கு. நீ சாக வேண்டிய நேரத்தில் உனக்கு மறுஜன்மத்தை தர காரணம், நீ படுத்த படுக்கையிலிருந்து எழும்ப மாட்டேன்னு சொன்னப்போ கர்த்தர் தட்டி எழுப்பிவிட காரணம், கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ கர்த்தருக்கு மறு உயிர் தர காரணம், நீ கர்த்தரால் நேசிக்கப்பட்ட தேவ பிள்ளை, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You are loved by God. இந்த கூடாரத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரோடு நான் சொல்றேன், வசனத்தை கையில வச்சுட்டு சொல்றேன், யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை நேசித்தாலும், யார் உங்களை உதறினாலும், யார் உங்களை தள்ளினாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உடபால வைடரத்தலாதரந்த ரீதரத்தலாதரந்த சந்தலா அந்தரத்தலாதரந்த ரீதரத்தலாதனா உடபால வைடலத்த பிரௌடபால ரீதரா. நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம்,
நீ உதறி தள்ளப்பட்டிருக்கலாம், நீ எத்தனை பெயர் பெற்றிருக்கலாம், தேசத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ வஞ்சிக்கிறவன் என்று உன்மேல முத்திர போடப்பட்டிருக்கலாம். ஆனா பரலோகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான யாக்கோபு, உடதன ரகதன ரிகதன கடகதன அந்தல் கமன பிரௌடபத்தநாதன ரேலாந்த ரிகந்தரபலவா. 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, மற்றவர்களால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் உத்தமன். ஒன்று, நல்ல ஆவிக்குரிய பின்னணி உள்ளவன். 2, மற்றவர்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு வாஞ்சை உள்ளவன். 3, தேவனால் நேசிக்கப்பட்டவன். 4, இது நமக்கு தெரியும், தேவனோடு போராடினவன். யாக்கோபு தேவனோடு போராடினான் அப்படின்னு சொல்லும்போ உங்க ஞாபகத்தில் எந்த புஸ்தகம் ஞாபகம் வரும்? ஆதியாகமம். எனக்கு உண்மையிலே யாக்கோபு தேவனோடு போராடினான்னு சொல்லும்போ ஆதியாகமம் ஞாபகம் வராது. அந்த நிகழ்வு நடந்தது ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை உண்டு இல்லையா? அதுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை ஏசாயா 53 சொல்லியிருக்கு இல்லையா? அது தீர்க்க தரிசன பார்வை. 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டதை விட பயங்கரமாக இருக்கும் அந்த ஏசாயா அவனுடைய தீர்க்க தரிசன பார்வை. சிலுவைக்கு பக்கத்தில் நின்று சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி யாக்கோபு தேவனோடு போராடினதை பற்றி ஒரு தீர்க்க தரிசன பார்வை இருக்கு. அது ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கு. ஆனால் பல நேரம் என்ன பிரச்சனைன்னா, நம்ம அந்த பக்கம் போகிறதே இல்லை, நம்ம அந்த பக்கம் வாசிக்கிறதே இல்லை. சுருக்கி சொன்னால் நம்ம வண்டி சங்கீதத்தை தாண்டி ஓட்டுறதே இல்லை. சங்கீதம்லாம் அழுக்காக இருக்கும். 23ஆம் சங்கீதம் எல்லாம் அழுக்காக இருக்கும். சொல்லி 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 இப்போது புதிய பைபிள் வாங்குகிற ஆட்கள் 91ஆம் சங்கீதத்துக்கு பக்கம் போக மாட்டேன்னு, ஏன்னா பாஸ்டர் அழுக்காக இருக்கான்னு கண்டுபிடிப்பாருன்னு. அந்த தீர்க்க தரிசன பார்வை நீங்களே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம். ஓசியா 12:3-4. பார்த்தீங்களா? போராடினான். எங்க வச்சு போராடினான்? தாயாருக்கு வயிற்றுக்குள்ள வச்சே போராடினான். நான் பிறந்த பிறகுதான் பாஸ்டர் போராட்டம் நெருக்கடினோ, நீ பிறக்குக்கு முன்னே போராட்டம் தான். ஆமேனா? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. வாசிங்க. யாருக்கு பலத்தினால்? இங்கேயாக்கும் காரியம். இப்ப தெய்வீக பலத்தை வச்சு தேவனோடு போராடலாம். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு, அதை வச்சு கர்த்தரோட போராடலாம். எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அதை வச்சு கர்த்தரோடு போராடலாம். ஆனா இவன் எதை வச்சு தெய்வத்தோடு போராடினான்? தன் பலம். அதாவது பலவீனன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வச்சு இல்ல, தன் பலவீனத்தை வச்சு. நான் கேட்கிறேன், அபிஷேகம் இல்லாதவன் இவ்வளவு போராட முடியுமானால் அடுத்து அடுத்த வார்த்தைகளாகும் பயங்கரன. அழுது கெஞ்சினான். போதும். எப்படி போராடினான்? கமான்.
அப்படியே நின்றவாறு வலது கையை இடது கையை முன்னே எடுக்கவும், வலது கையை பின்னால பிடிக்கவும், அப்படியே காலை ஸ்டடி பண்ணவும். அப்படி இல்லை, அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். அப்படின்னா யாக்கோபுடைய மிகப்பெரிய ஆயுதம் கண்ணீர். WWE மசில் இல்ல, எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தான்? அழுகையும் கெஞ்சுதலும். ராத்திரி முழுக்க அழுறான், ராத்திரி முழுக்க கெஞ்சுறான். அப்பா, இந்த ஒரு தடவை ஆண்டவரே, இந்த ஒரு தடவை நீர் என்ன ஆசீர்வதிக்கணும், நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் மேல எனக்கு நீர் வேணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு பலவீனன் ஒரு ராஜ்யமாய் மாற முடியும். ஒரு பலவீனன் அழுது 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 கெஞ்சி உடபதல் பிரௌடா பாபா பாபா 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி, நல்ல வாயத்தர, நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடபால பக்கத்தரபா ரியாந்தல் கபத்தரபா அல்ஹந்தரபா ரேலாந்தரபா. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. சபை கதறணும், சபை கெஞ்சணும், சபை அழணும், சபை தகப்பனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். சபை போராடணும், சபை போராடணும், சபை போராடணும். அப்படியானால் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற முடியும். கை தட்டி உடகடகரகதநாதன பிரௌடமத்துரமலமலமலமா ரியாந்தல் கந்தரம சத்தரமலமலமலமா. நல்ல ஒரு ஆவியில் ஆண்டவரை உயர்த்துங்க, நல்ல ஒரு ஆண்டவர் ஆவியில் உயர்த்துங்க. இந்த சபையில தெய்வத்தோட போராடுகிறவர்கள் எழும்படும், இந்த சபையில தெய்வத்தோட போராடுகிறவர்கள் எழும்படும். கையை தட்டணும், சத்தம் உயர்த்தணும், வாயை திறக்கணும். என் ஆண்டவரோடு நான் போராடுவேன், அவரோட கெஞ்சுவேன், அவரோட அழுவேன், அவர் சமூகத்தில் கதறுவேன். கை தட்டி உலக மனுஷனுக்கு முன்ன போய் நின்று சத்தம் போட எல்லாராலும் முடியும். நான் யாருன்னு 10 பேரை காட்டி கொடுப்பேன்னு சவால் விட எல்லாராலும் முடியும். சண்டை போட எல்லாராலும் முடியும். வாக்குவாதம் பண்ணும்போது உரத்த குரல்ல கூப்பிட எல்லாராலும் முடியும். ஆனா தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கெஞ்சி கதறி போராட கிருபை உள்ளவங்களால மட்டும்தான் முடியும். அவங்க வெளியே பிரச்சனை பண்ண போக மாட்டணும், அவங்க 4 பேர்கிட்ட மோசமா பேச மாட்டணும். அவங்க ஒரு ராத்திரி கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உட்கார்ந்து கதறி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, கையை தட்டி நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய, கொஞ்சம் சத்தம் உயர்த்துங்க. இந்த நாளில போராடு. நல்ல நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா அல்கபாரப சந்தராதரா ரீபந்தராதரா பிரௌடபதனா. முன்ன இருந்த அந்த போராடுகிற அபிஷேகம், முன்ன இருந்த அந்த போராடுகிற அபிஷேகம் இப்போ திரும்ப வந்தாராரு, இப்போ திரும்ப வந்தாராரு. கையை தட்டி பெற்றுங்க அந்த போராடுகிற அபிஷேகம். எனக்கு மட்டும் ஏன் ஒரு நெருக்கடி மாறின உடனே இன்னொரு நெருக்கடி, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மாறின உடனே இன்னொரு பிரச்சனை, என்னை மட்டும் ஏன் சுதந்திரமாக ஆண்டவர் செயல்பட விடலை. போராடுவதே உன் அழைப்பு. நீ போராடுவதற்கென்று அழைக்கப்பட்டாய். உனக்கு இதுவரை கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் கூட சும்மா வரல. அத்தனையும் நீ முழங்கால நின்று கண்ணீர் விட்டு கெஞ்சி போராடி பெற்றவைகள். அப்படின்னா உன் மேல விழுந்த அழைப்பு போராடுவதற்கான அழைப்பு, போராடுவதற்கான அழைப்பு. நீ போராடு, நீ தைரியமா போராடு. இந்த முறை சத்துரு விழ போறாய்.
கண்ணுக்கு முன்ன நடக்கிற காட்சிகளை கண்டு பயப்படாத. சத்துரு வேர் விடுகிறான் என்று பயப்படாத. சத்துரு கொக்கரிக்கிறான் என்று பயப்படாத. கையை தட்டி அந்தல் கமனி அந்தல் கனா தரக்க துரிபி ரீபல் மனாத்தர சந்தராதியாக்கத்தனே ரேகல் மனாத்தன சந்தராதியா. உன் அழைப்பு விசேஷமானது. நீ எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு போராட்டம் தான். நீ எந்த காரியத்தில் தலையிட்டாலும் போராட்டம் தான். அதனால விடப்படாது. போராடி பெற்றுக் கொள்ளணும். நல்ல 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. நல்ல 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க. யாரோ சிலருக்கு போராடி ஜெபிக்கிற அபிஷேகம் திரும்ப வருது. யாரோ சிலருக்கு முன்ன இருந்த அந்த போராடி ஜெபிக்கிற கிருபை கண்ணா மூடி பெற்றுங்க. പിടിക്ക. ദൈവശക്തി നിന്റെ തല മുതൽ കാല് വരെ വ്യാപരിക്കട്ടെ. നിന്റെ തലച്ചോറിന്റെ അകത്ത് തീ പിടിക്കട്ടെ. നിന്റെ മാംസപേശികൾ കത്തട്ടെ. ഉടത്തുരിബി റികന്ദര ബാബാ. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. എന്നാ ഉണ്മയില്ല. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ക്രിസ്തീയ ജീവിതം പോലെയുള്ളൊരു ക്രിസ്തീയ മകൾ ഭാഗ്യമോ ജീവിതം പാരിലെന്തുള്ളോ. മകൾ ഭാഗ്യമോ ജീവിതം പാരിലെന്തുള്ളോ. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. കഷ്ടതയും പട്ടിണിയും ഏറിടും. കഷ്ടതയും പട്ടിണിയും ഏറിടും നേരം മാനക്ലേശം കൂടാതെ നിൽപ്പാൻ ശക്തി നൽകുന്ന. മാനക്ലേശം കൂടാതെ നിൽപ്പാൻ ശക്തി നൽകുന്ന ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളോ. പാരിഹാസം ചൊല്ലി ശത്രു നോക്കി വരുമ്പോൾ. പാരിഹാസം ചൊല്ലി ശത്രു നോക്കി വരുമ്പോൾ സ്തോത്രം പാടി ആശ്വസിപ്പാൻ ശക്തി നൽകുന്നേ. സ്തോത്രം പാടി
നൽകുന്നേ ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ കൂട്ടുകാരിൽ ഭാരമായിട്ടെന്നെ പോറ്റുന്ന കൂട്ടുകാരിൽ ഭാരമായിട്ടെന്നെ പോറ്റുന്ന നല്ല ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ മാറാത്ത വാക്കുതത്വം തന്ന കർത്താവേ മാറാത്ത വാക്കുതത്വം തന്ന കർത്താവേ ആശ്രയിച്ചു പാരിയിടത്തിൽ വേല ചെയ്യുന്ന അതിൽ ആശ്രയിച്ചു പാരിയിടത്തിൽ വേല ചെയ്യുന്ന ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ ക്രിസ്ത്യ ജീവിതം പോൽ ഭാഗ്യം പാരിലെന്തുള്ളൂ அடுத்து நான் இதை ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேனே, தொடர்ச்சியை நாம் அடுத்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 49:1. யாக்கோபு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. பயங்கரமான தீர்க்கதரிசி. தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, பிள்ளைகளே வாங்க, இந்த 5-10 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்கும் இல்ல, கடைசி காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லித்தாரு. யாக்கோபுடைய மனைவிகள் சொல்லணும், யோசேப்பினுடைய தரிசனத்தை வச்சு பார்த்தா எங்க புருஷன் ஒரு சூரியன். அப்படிதானே யோசேப்பு சொன்னான், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும். அப்போ யாக்கோபு சூரியன். யாக்கோபுடைய மனைவிகள் சொல்லுது, எங்க புருஷன் சூரியன். யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்லுது, எங்க தகப்பன் பெரிய தீர்க்கதரிசி, அவர் அன்னைக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாரு, அது இன்னைக்கு வரை நடக்குதுன்னு. பிள்ளைகளுக்கு உலகத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் பெற்றோர் தான். பெற்றோர் பிள்ளைகளை தலையில் கை வச்சு, நீ சாமுவேலை போல இருப்பேன்னா சாமுவேலை போல இருக்கும், நீ 5 பைசையும் கொள்ளாதுன்னு சொன்னால் 5 பைசையும் கொள்ளாது. பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவில் ஜெபித்து வளரணும். உலகத்தின் பார்வை யாக்கோபு ஒருவேளை கோமாளின்னு சொல்லட்டும், ஏமாளின்னு சொல்லட்டும், வஞ்சிக்கிறவன்னு சொல்லட்டும், என்ன சொல்லட்டும்,
ஆனால் யாக்கோவுடைய பிள்ளைகள் சொல்லுது, எங்கள் அப்பா அன்னைக்கு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கண்ணை மூடி ஜெபிக்க சொன்னார். ஜெபிக்க சொல்லிட்டு பேச தொடங்கினார். உலகம் கண்டதில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி எங்களை பொறுத்தவரை எங்கள் அப்பா. அவர் சொன்னது இன்னைக்கு வரை எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு, இன்னைக்கு வரை நடக்குதுன்னு. அப்போ பிள்ளைகளை பற்றிய தீர்க்க தரிசனம் யாருடைய நாவில் இருக்கும்? பெற்றோருடைய நாவில் இருக்கும். உலகத்தில் யாருக்கும் பிள்ளைகளை தெரிஞ்சதை விட கூடுதல் யாருக்கு தெரியும்? பெற்றோருக்கு தெரியும். இந்த சபை ஜெபிக்க முடியுமானா இந்த சபை தீர்க்க தரிசனம் சொல்லும். இந்த சபை ஜெபிக்க முடியுமானா இந்த சபை போராடும். இந்த சபை ஜெபிக்க முடியுமானா இந்த சபை தேவனை சந்திக்கும். உலகம் அவனை அப்படி சொல்லுது, சகோதரனை ஏமாற்றினான்னு சொல்லுது, வஞ்சித்தை எடுத்தான்னு சொல்லுது, எப்படி எல்லாம் சொல்லுது, எத்தனைன்னு சொல்லுது, கொத்தனன்னு சொல்லுது, மோசமானவன்னு சொல்லுது. ஆனால் பிள்ளைகள் சொல்லுது, எங்கள் அப்பாவா, அவர் எங்களை எப்படி பாடுபட்டு வளர்த்தினார் என்பதை விட, அவர் எங்களுக்கு எப்படி வயறாறு ஆகாரம் போட்டார் என்பதை விட, எங்கள் அப்பா கடைசியில் எங்களை கூப்பிட்டு கொஞ்சம் காரியம் சொன்னார். யாக்கோபு தீர்க்கதரிசி. அடுத்து ஆதியாகமம் 32:1-2. யாக்கோபு தேவ சந்திப்பை பெற்றவன். யாரு? தேவதூதர்கள்னு சொல்லி இருக்கிறது. அந்த கீழே வசனத்தை பார்த்தா தெரியும். கர்த்தருடைய மிலிட்ரி, கர்த்தருடைய இராணுவமாக்கும் அவனை சந்தித்தது. எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுடைய தூதர்கள் போராட்டத்து போகணும். போகிற வழியில் கிராஸ் பண்ணணும். யாரை கிராஸ் பண்ணணும்? யாக்கோபு கிராஸ் பண்ணணும். யாக்கோபை கிராஸ் பண்ணப்போ தேவ தூதர்களை கண்டான். தேவ தூதர்களை கண்டுட்டு சொன்னால், இது தேவனுடைய சாதாரண தூதர்கள் அல்ல, இது காட்ஸ் மிலிட்ரி, கர்த்தருடைய மிலிட்ரி. நமக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி மாந்திரிக வல்லமைகள் நாளைக்கு காலையில் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சவால் விட்டுலையா? அன்னைக்கு ராத்திரி புதுசாக ஏவி விட்டணும். அன்னைக்கு ராத்திரி உன் வீடை சுற்றி இருந்த தெய்வத்தினுடைய சேனை. உன் வீட்டுக்குள்ள மரணம் நடக்கும் நீ எண்ணி குறிச்சு டேட்டு போட்ட அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டை சுற்றி கிடந்தது தெய்வத்தினுடைய மிலிட்ரி. அதாக்கும் சத்துருடைய ஒரு காக்கா கூட அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்குள்ள நுழையாம பாதுகாத்தது தெய்வத்தினுடைய சந்திப்பு உண்டாயிற்று. ஒன்னு நல்ல கை தட்டி தேசத்தின் ஆவிகள் உனக்கு விரோதமா போராடினப்போ, மாந்திரீக வல்லமைகள் உன்னை தேசத்தில் துரத்துவேன்னு சவால் விட்டப்போ, அசுத்த ஆவிகள் உனக்கு விரோதமா ஆக்கிரமணம் நடத்தினப்போ, அன்னைக்கு ராத்திரி ஒரு சேனைய பரலோகத்தில் இருந்து உன் வீட்டை சுற்றி அனுப்பி உன் வீட்டை பாதுகாத்தது காட்ஸ் மிலிட்டரியாக்கும் தெய்வத்தினுடைய தூதர்களின் சேனை. இப்படி ஆத்மீகனாயிருந்த யாக்கோபு ஆவியில் செத்து போனான். ஏன் ஆவியில் செத்து போனான் அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். நீங்கள் ஜெபத்தோட தியானிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் உங்கள் முன்ன போட்டுட்டு நான் போகிறேன். ஆதியாகமம் 37, 33, 34. யாக்கோபு ஆவியில் செத்து போக காரணம். வாசிக்க வேண்டாம், இல்லைன்னா வாசிங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஆவியில் செத்து போக முதல் காரணம் அங்கே சொல்லியிருக்கு. யாராவது ஒரு ஆள்? நான் டைரி மூடுனேன், என்ன எழுதுனேன்னு பார்க்கல.
சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? தேவையற்ற புலம்பல். தேவையற்ற புலம்பல். யோசேப்பு செத்தானா? சாவல்ல. யோசேப்பு நல்ல அந்தஸோட கும்முன்னு போத்திப்பாருங்க வீட்டில் உட்காந்து பெல் அடித்து சாப்பிட்றாங்க. யாக்கோவு 40 நாளா நீ ஏன் அழுகிறாய்? அது யோசேப்பை ஒரு மிருகம் பீருண்டு போட்டது. யாராவது ஒரு ஆள் இல்லை யாக்கோபே, நான் போன வாரம் பார்த்தேன், உன் மகன் ஒரு பெரிய மினிஸ்டருக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த பார்த்தேன்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குஞ்சில்லா. உன் பிள்ளை உயிரோடு இருக்கிற நான் கண்டேன். நீ இப்போ விடுறது தேவையில்லாத கண்ணீர். ஆமேனா? அடுத்த செக்ஷனில் நம்ம கண்ணீரை வெயிட்டு போட்டு பார்க்கலான்னு என்னெல்லாம் காரியங்களுக்கு தேவையில்லாமல் புலம்புறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டு வச்சேன், அவ்வளோதான். அவன் உயிரோடு தான் இருக்கிறான். வீட்டில் இருக்கும்போது 12 பிளேட்டில் சோறு கோரி வச்சா இவனுக்கு 11வது பிளேட் இவனுக்கு கிடைக்கும், கொஞ்சோண்டு கிடைக்கும். போத்தி பாருங்க வீட்டில் இவனுக்கு தனி பிளேட்டு. இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான். அந்த அறிவு கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னா, வெளிப்பாடு இல்லாதவன் கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னா, கர்த்தர் என் பிள்ளைக்கு சொன்ன தரிசனம் நிறைவேறும் அப்படிங்கிற உறுதி இல்லாதவன் சும்மா புலம்புறான். சும்மா யாரோ கெட்ட வார்த்தை பேசிச்சனும் அதெல்லாம் புலம்பலுக்கு காரணம் கிடையாது. அவங்க என்ன பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு போச்சணும், அதெல்லாம் புலம்பலுக்கு காரணமானா 24 மணி நேரம் புலம்பிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் கும்மா எடுக்கணும். அவன் கெட்ட வார்த்தை பேசினான் அப்படின்னு நான் இன்னும் ஜெபத்தில் வளரணும். ஜெபத்தில் வளர்ந்துட்டு அவனை கூப்பிட்டு 4 தோசை வாங்கி கொடுக்கணும். மகனே, நீ கெட்ட வார்த்தை பேசுனதுனால நான் கொஞ்சம் கூட ஜெபத்தை கூட்டியிருக்கேன், அதுக்கான சம்பளம் இதான் 4 தோசை. ஆமேனா? நம்மளை எதிர்ப்போர் உண்மையில் ரகசியமாய் நம்மளை வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையாக மாற்றுகிறார்கள். அது நமக்கு தெரியாது. நமக்கு 2 சென்ட் தரமாட்டேன்னு சத்துரு சொன்னான்னு வைங்க, நமக்கு கொஞ்சம் கூட ஜபம் கூடும். கர்த்தருடனே என்ன பார்ப்பாரு? 2 சென்ட் தரமாட்டேன்னு சொன்னாங்களா, ஓகே எக்ஸ்ட்ரா 2 சென்ட் கூட தாரேன். ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? கண்ணை மூடி ஜெபிப்போமா? நல்ல கண்ணை மூடி நல்ல வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கணும்னே. அத்தனை பேரும் ஜெபிக்கணும். இந்த 3 நாள் கூட்டங்களோட இந்த சபை உயிரடையணும். இந்த 3 நாள் கூட்டங்களோட இந்த சபையின் குடும்பங்கள் உயிரடையணும். இந்த சபையின் பெற்றோர் உயிரடையணும். இந்த சபையின் பிள்ளைகள் உயிரடையணும். நல்லா கூப்பிடுங்க. நல்ல வாயை திறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, விடாதனா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்களுக்காக தேவையில்லாத ஆட்கள்கிட்ட போய் இன்னும் புலம்பணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா ஓடி தேவ சமூகத்தில் வரணும். தேவ சமூகத்தில் வந்து ஒரு துள்ளி கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் தங்கத்தை விட மதிப்பாகும். தேவ சமூகத்தில் விடுற கண்ணீருக்கு தங்கத்தை விட மதிப்பு. நீ இழந்து போன வேலையை உனக்கு திரும்ப தர தேவசன்னியில் விடுகிற கண்ணீரால முடியும். உன் கையை விட்டு போன வருமானத்தை உனக்கு திரும்ப தர தேவ சமூகத்தில் விடுற கண்ணீரால முடியும். உன் பணத்தை கையில் வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சவால் விடுகிற மனுஷனுடைய உள்ளத்துல பேசி 24 மணிக்கூருக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ண உன் கண்ணில் இருந்து கடுகிற கண்ணீரால முடியும். புலம்புறியா? கர்த்தருடைய சந்நிதியில புலம்புறதா இருந்தா கர்த்தருடைய சந்நிதியில புலம்படும். நல்ல கையை தட்டி நல்ல சத்தமாய் ரிகாதா கபாரா கந்தாரா பிரௌடபா ரகத்தனா ரீகல் கபரபாலபா அல்கபரப சந்தல் பிரௌடப துரபரபரபரபா ரேல் அந்தராதி அந்தர சத்தர சத்தர பாபா பாபா உலமல்
கமரபா கையை தட்டி சத்தம் உயர்த்தி, கையை தட்டி சத்தம் உயர்த்தி, கையை தட்டி சத்தம் உயர்த்தி. உரபல பரபலப சந்தரபல பரபலபா உடவல் கமரபல பரபல பரியந்தரபல பரபலபா